இது தொண்டை வலியை சரி செய்ய இது மாதிரி அடுப்புல எச்சி துப்புனாலே போதுமா? ஆமாங்க, இன்னைக்கு எங்க பையன் ஒருத்தவன் வயலே நின்னு இருமின்னு இருந்தான். ஆனா அவங்ககிட்ட போட்டு என்னடா ஆச்சு இங்க நின்னுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அது என்னன்னு தெரியல ப்ரோ, 2 நாளா எச்சி கூட முழுங்க முடியல, தொண்டை பயங்கரமா வலிக்குது ப்ரோ, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். பசங்களா, நம்ம கிராமத்துல இது மாதிரி தொண்டை வலி வர்றதுக்கு காரணமே பாத்ரூம் மேல எச்சி துப்புனாதான் இந்த தொண்டை வலி வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அது மாதிரி வந்த தொண்டை வலியை சரி செய்யறதுக்கு எங்க ஆயா சொல்லி தந்த ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதை வாடா உனக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டிட்டு கிளம்பிட்டேன். இதுக்கு நானும் முதல்ல எங்க வீட்டுல எரியிற அடுப்பு கிட்ட தம்பியை இட்டுன்னு போட்டு, தம்பி இந்த அடுப்புல இருந்து வர புகைய வாயாலையும் மூக்காலையும் ஈத்து வெளியே விடு. அதுக்கப்புறம் அதே அடுப்புல இது மாதிரி 3 டைம் எச்சி துப்புனா போதும்டா, உன்னுடைய தொண்டை வலி எல்லாம் காத்தோட காத்தா பறந்து போயிடும். வேணும்னா நீ கூட இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருடா, சூப்பராவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை பண்ண சொன்னேன். தம்பியும் அதே மாதிரி அடுப்புல இருந்து வர புகைய வாயாலையும் மூக்காலையும் ஈத்து விட்டுட்டு அந்த அடுப்புலயே 3 டைம் எச்சி துப்பிட்டான். இது மாதிரி எரியிற அடுப்புல எச்சி துப்புறதால நம்ம தொண்டை வலி சரியாகுதுனாக்கா அதுக்கு ஒரு அறிவியல் காரணம் கூட இருக்குது. அது என்னன்னா, நமக்கு பெரும்பாலும் தொண்டை வலி கிருமி தொற்றால தான் ஏற்படும். அது மாதிரி டைம்ல எரியிற அடுப்புல இருந்து புகையை உள்ளுக்கு ஈக்கும் போது நம்ம தொண்டையில இருக்கிற கிருமி தொற்று எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தொண்டையில இருக்கிற கிருமி தொற்று எல்லாமே எச்சி வெய்யாலே வெளியே வந்துடும், நமக்கு இருக்கிற தொண்டை வலியும் சரியா போயிடும். நீங்க யாரெல்லாம் உங்க சின்ன வயசுல இது மாதிரி அடுப்புல எச்சி துப்பி உங்க தொண்டை வலியை சரி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.